வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கை கம்பெனினா எங்கள் ஹோஸ்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர், சூப்பர்மேன், ஜுராசிக் வேர்ல்டு சொல்லி எல்லா படங்களுக்கும் ப்ரொமோஷன் ஒரே டைமில் ஆரம்பிச்சிட்டாங்க. பேக் டு பேக் ஏகப்பட்ட டிவி ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தக்காளி இவனுங்களுக்கு டிவி ஸ்பாட்லாம் பார்த்தாது அடிஷ்னலாக ஒரு ஸ்பாய்லரையும் சேர்த்து விடு 4 நாளைக்கு கதர்வாங்க அப்படிங்கும்போது ஒரு முடிவோட இப்போ குட்டியாக ஒரு டிவி ஸ்பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாய்லரோட 10வது வரைக்கும் இந்த CCXP வர நடந்துட்டு இருக்கு பிரேசில் காமிகான். அதுலேயுமே சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ரிவீல் ஆகியிருக்கு. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எந்த வகையில் தண்டர்போல்ஸோட கனெக்ட் ஆகும்னு சொல்லி ஒரு சின்ன தியரியுமே சுற்றிட்டு இருக்கேன். டேரக்டாக சீக்ரெட் ஆஃப் பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை முடிஞ்ச அளவுக்கு மொத்தத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த டிவி ஸ்பாட்டில் காமிச்சிருக்க முக்கியமான டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஸ்பாய்லர் கிட்ட போவோம். இது சின்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மேஜர் ஸ்பாய்லராக சில பேர் காமிக்கலாம். ஸ்பாய்லர் லோட்டோடைய வீடியோ ஆரம்பிக்கிறேன். இந்த டிவி ஸ்பாட் என்ன கேட்டிங்கன்னா முழுசாவே திங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா திங் இட்ஸ் கிளாபரிங் டைம் அப்படின்னு சொல்கிற அந்த சீக்வன்ஸை அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் காமிக் அக்யூரேட்டான ஒரு திங்கை பார்க்க போகிறோம் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாது, பென் கிரிம் திங்கா மாறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைலட்டாக இருந்தவர். அந்த வகையில் இந்த ட்ரெயிலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் காரை ஓட்டுறதும் பறக்க வைக்கிறதும் அவர் தான். ஸோ வண்டி ஓட்டுறதும் திங்கு தான், அண்ட் அந்த காரை பறக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் திங்கு தான். ஏன்னா பெஸ்ட் பைலட்டில் அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்கு, மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஆப்வியஸாக இன்விசிபிள் உமன் 3 பேருக்கான சீட் தான் இருக்குது. ஏன்னா ஜானி பொறுமைசாலி கிடையாதுல, எக்ஸ்ட்ரா 10 சீட்டு போட்டாலும் பறத்துலாம் வர மாட்டார். அவர் பறந்து போகக்கூடிய கேரக்டர். இதுக்கு முன்னாடி வந்த ஃபென்டாஸ்டிக் படங்களே நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாருமே ஃப்ளைட்டில் போக ஜானி மட்டும் நான் பறந்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வகையில் ஜானி வரமாட்டான்னு தெரிஞ்சு அந்த சீட்டை கட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, நல்லா வருவீங்கடா. அண்ட் ஃபுல்லாகவே அந்த ரெட்ரோ ஸ்டைலை அழகாகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த கார் எடுக்கும்போது பக்கத்தில் வர காரில் நோட் பண்ணி பாருங்கள், ரெட்ரோ லுக்கில் தான் மொத்தமாகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கேன். முன்னாடி ஓடுற கார் ரொம்பவே முட்டை மாதிரி இருக்குது. என்னடா பொம்மை கார்லாம் ரோடு ஓடிட்டு இருக்கீங்க. இந்த ரெட்ரோ லுக், அந்த ரெட்ரோ வேர்ல்டை ரொம்பவே நல்லா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் டச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பையுமே தெளிவாக காமிச்சிருக்காங்க. இங்கே பாடுறா, நீ சொன்ன மாதிரியே ஸ்பேஸ் சூட்டில் பில் பண்ணியிருக்கேன்னு சொல்ல உன்னை பற்றி அசிங்கமாக சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ரிவர்ஸ் வாங்கிக்கிறேன். அதை நான் தனியாக என்கிட்ட தான் சொல்லிக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சிம்பிளாக கலச்சி விட்டு போயிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு பேண்டரிங் அடிக்கடி நடக்கும். முக்கியமாக நம்ம ஜானிக்கும் திங்குக்கும் ஒரு பேண்டரிங் நடக்கும். அது 2த்தையுமே என்ன மாதிரி அமைக்க போகிறாங்கன்னு பொறுத்து இந்த படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக ஒரு ஃபன்னான படமாக இருக்கும் போல தாங்க ஃபீல் ஆகுது. அண்ட் இன்விசிபிள் உமன் தான் இந்த படத்தோட மொத்த ஹார்ட் பீஸாகவும் வர போகிறாங்களாம். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த படத்துக்கான தனி டெஸ்ட் ஸ்க்ரீனிங் வர நடந்திருக்கு. படம் பார்த்த எல்லாருமே உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சில பேர் மிக்ஸ்டு ரிவ்யூஸில் படத்தோட அந்த VFX ஒர்க்லாம் 25% தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு போட்டிருக்க அந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பாதி ஒர்க் முடிஞ்ச ஒரு படத்தோட டெஸ்ட் ஸ்க்ரீனிங் தான். இப்போ அந்த 25% VFX ஓடலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மாதம் தான் இருக்குது. 1 மாதத்துக்குள்ளே மீதி 75% VFX ஒர்க்லாம் பண்ணவே முடியாது. ஸோ ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபினிஷாக அந்த ப்ராடக்ட்டை தான் டெக்னிக்கலாக அந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் போட்டு காமிக்க. சில பேர் அந்த VFX மட்டும் தான் குறை சொல்லியிருக்காங்க. கதை ரொம்பவே ஃபன்னாக இருக்காம், ரொம்பவே ஹார்ட் ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் இந்த படம் ரொம்பவே தனித்து தெரியுதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் வந்த எந்த MC படங்களுமே பார்க்காம இந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும். அது ரொம்பவே தனித்து தெரிகிற ஒரு ஃபீலிங் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு சொல்லி நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். பார்ப்போம். டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பார்த்தவங்க மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேலக்டஸை பாராட்டியிருக்காங்க. ஸோ கேலக்டஸ் அல்டிமேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காராம். எனக்கு கண்டிப்பாக கேலக்டஸை பிக் ஸ்க்ரீனில் என்ன மாதிரி போர்ட்ரே பண்ண போகிறாங்கன்னு பார்த்தே ஆகணுங்க. கண்டிப்பாக இப்போ நடக்கிற அந்த ப்ரொமோஷனில் இது பார்த்தீங்கன்னா கேலக்டஸ் தான் இருக்கல பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஐ மீன் லிட்டராக ஒரு பாப்கார்ன் பக்கெட் ரிவீல் ஆகிருக்கு. 17 இன்ச்சுக்கு ஒரு பாப்கார்ன் பக்கெட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஒரு பாப்கார்ன் பக்கெட்டை எப்படி தேட்டருக்குள்ளே கொண்டு போவாங்க? தேட்டர் மறைக்காதா? பட் அந்த இன்ட்ரிகேட்டட் லுக் என்ன மாதிரி இருக்குங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ கேலக்டஸ் வில் பி ஹைலி டீட்டெயில்டு கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு ஆப்சல்யூட் கேரக்டர் கூட, அதாவது மல்டிவர்ஸ் வேரியன்ஸ் இல்லாத கேரக்டர். தண்டர்போல்ட்ஸ் படத்தில் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ராக்கெட் ஷிப் இந்த பூமிக்குள்ள வர மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அது கூடவே சேர்ந்து எனக்கு என்னமோ கேலக்டஸும் பின்னாடி வந்திருப்பா தான் தோணுது. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தங்களுடைய உலகத்தை காப்பாற்ற கேலக்டஸை வேற ஒரு யூனிவர்ஸ் கூட்டு வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். என்ன மாதிரி போர்ட்ரே பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். காமிக்கப்பட்டிருக்கிற அந்த ட்ரெயிலர்லையுமே பொது அந்த ராக்கெட் ஷிப் பில்ட் பண்ணுறது சீக்வன்ஸும் அழகாகவே அமைச்சிருக்காங்க. ஐ மீன் லிட்டரலாக அவ்வளோ பெரிய ஒரு ராக்கெட்டை இந்த இடத்துல பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ராக்கெட்டுக்குள்ளேயே இந்த பக்கம் திங்கு ஜானி ஸ்டாம்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் தெரியுது. அந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளாக் ஹோல் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போகிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. பாசிபிளி தான் அந்த படத்தோட ஃபைனல் ஷாட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கேலக்டஸ் வர போகிறாங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச உடனே டக்குன்னு இந்த பக்கம் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் தனக்கான ஒரு பெரிய ராக்கெட் ஷிப்பை பில்ட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டார் போலங்க. பட் வெயிட் பண்ணு, சில்வர் சஃபர் வான் பண்ணிட்ட அப்புறம் கேலக்டஸ் வந்திருக்கணுமே, இந்த ராக்கெட் ஷிப் பில்ட் பண்ணுற அளவுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கேட்பீங்க. இங்கே தான் நம்ம ஸ்பாய்லர் கேட்டகரிக்குள்ள போகிறோம். மனசை தடப்படுத்திக்கோங்க. MCUவோட புது பவர்ஃபுல் ஒமேகா லெவல் மியூட்டன்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். ஸோ சில்வர் சஃபர் அந்த சமயத்தில் நம்ம இன்விசிபிள் உமனை வான் பண்ணும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. வயிறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீங்கி இருக்கும். ஆனால் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தையா பிறந்துருச்சு. ஸோ விச் மீன்ஸ் நடுவில் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months கேப் ஆச்சு போயிருக்கணும் சில்வர் சஃபர் வார்னிங் பண்ணதுக்கும் கேலக்டஸ் போகிறதுக்கும். நடுவில் ஒரு டைம் ஜம்ப்புங்கிறத காமிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு 1 monthக்குள்ளே நடக்கிற கதையே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months கேப் ஆச்சு இருக்கணும்னு நம்புகிறேன்.
கரெக்டாக இருக்கும். எவனோ தான் வந்து வான் பண்ணிட்டு போனாடா, கேலக்டஸ் வருவானா வரமாட்டானா, நீங்களை காப்பாற்றுவீங்களா காப்பாற்ற மாட்டீங்களா சொல்லி மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் கிட்ட கேட்க, முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அதுக்கப்புறம் தான் அந்த மல்டிவர்ஸ் இன்ஜின் அண்ட் மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பார் போல. மல்டிவர்ஸ் போர்ட்டெல்லாம் பாசிபிள் நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் கிரியேட் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸுமே பிறந்திருக்கான். யார் ப்ரோ அவன் சின்ன பையன் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த சின்ன பையன் தாண்டா வேறு லெவல் சம்பவம் செய்யக்கூடிய ஒமேகா லெவல் மியூட்டன்ட்டு. ஒமேகா லெவல் கூட இல்லை, அதுக்கும் மேலேன்னு சொல்லலாம். நீங்களாம் சின்ன வயசில் அழுதிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு சொப்பு சாமான் வாங்கி தருவாங்களா? இந்த பைப்பில் சொப்பு சாமானா ஒரு ரியாலிட்டியவே பாக்கெட் யூனிவர்ஸே உருவாக்கி விளாண்டவன். யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் அவன் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த சமயத்திலையும் தனக்கான ஒரு யூனிவர்ஸை உருவாக்கி அதை பொம்மை போல யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்தவன். செம்ம ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரோட எனர்ஜியும் அண்ட் பாசிபிளி இந்த கேரக்டர் தன்னுடைய ஹெரால்டாக மாற்றிக்கிறதுக்காகவும் தான் பாசிபிளி கேலக்டஸ் வந்திருக்கார் போல. ஏன்னா கேலக்டஸ் நினச்சிட்டு தான் பூமியை நசுக்கி அதோடைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஆனால் அவர் பூமி சைஸுக்கே குட்டியாக்கி வர்றாருனா அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. அதை டேரெக்டாக ஃபென்டாஸ்டிக் கிட்ட வந்து பேசி வாங்க தான் வந்திருப்பார் போல. ஸோ விச் மீன்ஸ் இவர் இப்போதைக்கு நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தேடி தான் வராரு. ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் கேலக்டஸும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் தண்டர்போல்ட்ஸ் அப்போ ஃபென்டாஸ்டிக் ராக்கெட் பூமிக்கு வந்திருக்கலாம், அதுக்குள்ளவே ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மொத்த டீமும் வந்தாங்களான்னு தெரியல, பட் அந்த ராக்கெட்டுக்குள்ளே ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அவரை துரத்திக்கிட்டு இந்த பக்கம் கேலக்டஸுமே அந்த யூனிவர்ஸை விட்டுட்டு எஸ்கேப் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை நம்ம பூமிக்குள்ள கொண்டு வர பார்க்குறாங்க. நம்ம கேலக்டஸ்க்கு மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக கிளம்பியிருக்க இந்த தேரிபடி டாக்டர் டூமுக்குமே ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தேவைப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பானாங்க. சொல்ல முடியாது, ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸுமே அமெரிக்கா சாவஸ் மாதிரி லைக் அப்சல்யூட் பீங்குங்கிற ஸ்டைலில் காமிக்கலாம். இவனுக்கும் வேரியன்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லவும் செய்யலாம். அப்படி இல்லைனா மல்டிபிள் யூனிவர்ஸில் மாலிக்யூல் மேனுங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸாக மாலிக்யூல் மேனாக மாற்றவும் செய்யலாம். அந்த ரோலுக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா காமிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் அப்போ எல்லா யூனிவர்ஸ்லையுமே இந்த மாலிக்யூல் மேன் மோர்லைக்கு ஒரு ஆங்கர் பாயிண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்காது. இவங்களுடைய அந்த பவர்ஸை ஒன்றா சேர்த்து தான் பியாண்டஸ் இந்த உலகத்தையே அழிக்க, இந்த யூனிவர்ஸே அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக நம்ம டாக்டர் டூம் உள்ளே பூந்து அவங்க எனர்ஜி அப்சர்வ் பண்ணி காட்டுமா மாதிரி தனக்கான ஒரு உலகத்தை உருவாக்கி இருப்பார். மாலிக்யூல் மேனோட அந்த இடத்த ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை வச்சு அழகாகவே அடைக்கலாம். ஏன்னா இந்த ஃபென்டாஸ்டிக் ஒரு படத்துலேயே நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீங்கிறத தெளிவாக காமிச்சிருவாங்களே. திரும்ப டூம் ஸ்டேலாக மாலிக்யூல் மேன் சொல்லி ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை அந்த இடத்த ஃபில்அப் பண்ணுறதுக்கான ஒரு பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை லிட்டரலி மெகஃபினாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்ல வரேன். சிம்பிளாக இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி டானோஸ்க்கு எப்படி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தேவைப்படுதோ அந்த வகையில் பாசிபிளி டாக்டர் டூமுக்கு மல்டிபிள் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தேவைப்படலாம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, இந்த சீக்ரெட் ஆஃபோட முடிவில் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் டாக்டர் டூமை தோக்கடிச்சிட்ட அப்புறம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட அந்த உதவியை வச்சு தான் மல்டிவர்ஸையே ரீபில்ட் பண்ணுவார். மல்டிவர்ஸையே இந்த ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தன்னுடைய கனவுலது இமேஜின் பண்ணி உருவாக்க அதை வச்சு தாங்க மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் இந்த மல்டிவர்ஸையே ரீக்ரியேட் பண்ணுவார் ஆர் ரீபில்ட் பண்ணுவார். மல்டிவர்ஸை உருவாக்கக்கூடிய அந்த அளவுக்கு எனர்ஜி, அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த பக்கம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக போவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். எனக்கு என்னமோ மாலிக்யூல் மேன் அளவுக்கு ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்குங்கிற மாதிரி அழகாகவே கதையை சொல்லலாம். ஏன்னா அந்த மொத்த ரியாலிட்டி மல்டிவர்ஸே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வச்சிருக்கவனை வச்சு கதை எதுவுமே பில்டப் பண்ண முடியாது. இவ்வளோ பவர்ஃபுல்லானவன் இப்படி அடி வாங்குறேனடா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பவரை கொஞ்சம் நர்ஃப் பண்ணி டானோஸ்க்கு எப்படி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம கேலக்டஸ் அண்ட் டாக்டர் டூமுக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இருக்க போகிறாங்கிற மாதிரி கதையை அழகாகவே சொல்லலாம். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். பட் இந்த சமயத்தில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பேபியாக தான் இருக்க போகிறாரு. ஃபென்டாசி படத்தில் பேபியாக தான் வர போகிறாரு. இந்த CCXP பிரேசில் காமிகான்லேயுமே இந்த பேபி டாய்ஸை தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பேபியாக இருக்கவனால அந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அவனுக்கு கொஞ்சமாச்சும் கான்சியஸ்னஸ் வரணும். ஸோ அந்த வகையில் தண்டர்போல்ட்ஸுக்கும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்துக்கும் எந்த அளவுக்கு டைம் கேப் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் மல்டிபிள் யூனிவர்ஸ்க்கு அவங்க ட்ராவல் ஆகி வரும்போது பாசிபிள் ஒரு 2 to 3 years போயிருக்கலாம். யாருக்கு தெரியும். நம்ம MCUக்குள்ள டூம் ஸ்டேல்னா சீக்ரெட் ஆஃப் பார்க்கும்போது ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் ஒரு கான்ஷியஸ்னஸ் அட்டைன் பண்ண 10-12 வயசு கேரக்டராக காமிச்சா நல்லாயிருக்கும் தான் தோணுது. மல்டிவர்ஸை ரீக்ரியேட் பண்ணணும்னா அந்த வயசு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அகெயின் ஒழுங்காக எழுதணும். இவ்வளோ பெரிய ஒரு டைம் கேப்பை டக்குன்னு காமிக்க முடியாதுல்ல. எனக்கு என்னமோ ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை காப்பாற்றுறது தான் பாசிபிளி ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட வேலையாக இருக்கும் போல தோணுது. சரியான பவர்ஃபுல்லான கேரக்டர். காமிக்கில் ஒரு கட்டத்தில் கேலக்டஸே தன்னுடைய ஹெரால்டாக மாற்ற ட்ரை பண்ண வருங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். எங்கேயுமே காமிக்கில் அவனை நர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மூவின்னு வரும்போது நர்வ் பண்ணி தான் ஆகணும். எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்க, எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு பொறுத்து வந்து ஒரு மாதத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கணுமா, நர்வ் பண்ணணுமா? அவரை வச்சு இந்த சீக்ரெட் ஆஃப் மூவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா சொல்லுங்கள். தோசை உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு அசமான விடலை மீப்பட்ட நேர்ந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா